بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜகாத் கடமையான பொருட்கள் என்றும் உள்ளதுதான். உருது திஜாரா, வியாபார பொருட்கள். ஒரு மனிதன் தகஸ்ஸுப், சம்பாத்தியத்தை தேடி வைத்திருக்கின்ற, வியாபாரம் செய்கின்ற பொருட்கள், அதன் மீது ஜகாத் கடமையாகும். அது குறித்த ஒரு பொருளை குறித்த ஒரு வகையை மாத்திரம் அது பிரத்யோகப்படுத்தாது. பொதுவாக வியாபாரம் செய்கின்ற ஹலாலான பொருட்களாக இருந்தால் அதிலே ஜகாத் கடமையாகும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் அராத பிஹில் இன்சான தகஸ்ஸுப் மின் ஐயி நவ்இன் கான மின் மால், ஒரு மனிதன் சம்பாத்தியத்தை நாடி செய்கின்ற ஒரு வியாபார பொருளிலே ஜகாத் கடமையாகும். அது அசையா பொருளாக இருக்கலாம், அசைவற்ற பொருளாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், அல்லது வாகனங்களாக, ஆடை துணி போன்றவைகளாக, அல்லது பாத்திரங்களாக, நறுமணங்களாக. ஒரு மனிதன் வியாபாரத்துக்காக தயார் செய்கின்ற, சம்பாத்தியத்திற்காக தயார் செய்கின்ற பொருட்கள் அனைத்தையும் அது உள்ளடக்கி கொள்ளும். அதிலே ஜகாத் கடமையாகும். அதற்கு என்ன ஆதாரம் என்றால், தலீலு தாலிக உமூமு கௌலிஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தையின் பொதுத்தன்மையான கருத்து அமைந்திருக்கிறது. வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், அவர்களது செல்வங்களில் யாசிப்பவருக்கும் இல்லாதவருக்கும் அறியப்பட்ட உரிமை இருக்கும் என்ற வசனம் அல் மஆரிஜ் என்ற அத்தியாயத்தில் 24, 25வது வசனம் அந்த கருத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. மேலும் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமன் நாட்டுக்கு அனுப்பிய போது சொல்லி அனுப்பினார்கள், அலிமுஹும், அவர்களுக்கு நீங்கள் பகிரங்கமாக அறிவியுங்கள், அன்னல்லாஹ் இஃப்தரல் அலைஹிம் ஸதகத்தன் ஃபி அம்வாலிஹிம், அவர்களுடைய உடைமைகளில், அவருடைய சொத்துக்களில் தர்மத்தை அவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். அது அவர்களின் செல்வந்தர்களிலிருந்து எடுக்கப்பட்டு அவர்களில் வாழுகின்ற ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் என்ற செய்தியை சொல்லுங்கள் என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸா இருக்கும். ஆகவே ஃபல் அஸ்ல் ஃபில் அம்வால் உஜிபு ஸக்கா, உடைமைகளில் சொத்துக்களிலே அடிப்படையாகிறது ஜக்காத் கடமையாகும். இல்லாம அதல் அலை தலில், அதில் ஆதாரம் அதன் மீது அறிவித்ததை தவிர, அதாவது ஜகாத் வாஜிபாகாத பொருட்களை பற்றி ஆதாரம் அறிவித்தாலே தவிர, நாம் ஏற்கனவே கூறியது போன்று கழுதை, குதிரை, கோவர் கழுதை போன்றவைகளில் ஜகாத் கடமையாகாது என்று நாம் சொன்னதுக்கு காரணம் ஹதீஸிலே வந்திருப்பதனால்தான் அதற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அல் அஸ்லு ஃபில் அம்வால், உடைமைகளில் சொத்துக்களில் உஜூபு ஸக்கா, ஜகாத் கடமையாகும். இல்லாமா தல்ல அலைஹி தலீல், அதன் மீது ஆதாரம் அறிவித்ததை தவிர, ஜகாத் வாஜிபாகாது என்று சொல்லக்கூடிய ஆதாரங்கள் வந்தாலே தவிர. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.